மறுபடியும் எனக்கு அதே பொறுப்பு கிடைச்சதுன்னா முதல்ல கைது செஞ்சு உள்ள போடுறது இந்து அறநிலைத்துறை அமைச்சரையும் அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா ஒரு பிரஸ் மீட்ல முன்னாள் சிலை தடுப்பு பிரிவு ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் பேசியிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரு. நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாவே பேசியிருப்பாரு. அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, அதே மாதிரி நம்ம கோயில்களுடைய சொத்துக்களை எப்படி இவங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே நம்முடைய பொன்மாணிக்கவேல் அவர்கள் பேசியிருப்பாரு. இந்த விவகாரத்தை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் சிலை தடுப்பு பிரிவு ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஈரோட்ல சென்னிமலையில ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒவ்வொரு தமிழர்களும் பார்த்தே ஆகணும். உண்மையான இந்துக்கள் அவர் பேசின அந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதை பற்றி நீங்க எல்லாருமே சிந்திச்சே ஆகணும். இதை சிஸ்டமேட்டிக்கா பண்ணி 26,000 கோயில்ல அர்ச்சகர் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக இந்த மாடல்ஸ், இந்த யூஸ்லெஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேச வேண்டிய இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னா, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா சூற ஆடப்படும் கோயில். 26,000 கோயில் சார், அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி 15 இயர்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட மைக்ஸ்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட மைக்ஸ்லாம் இருக்கும். அந்த சேனல்ஸ்ல போயிட்டு ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் பேசின இந்த வீடியோ இருக்கான்னு போய் பாருங்களேன். உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது மூலமாவே நீங்க புரிஞ்சுக்கலாம் தமிழக ஊடகங்கள் எந்த லட்சணத்துல இருக்குதுங்கன்னு. திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயம் பெரிய அளவுல பூம் ஆச்சா, பெரிய அளவுல மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்களான்னா அதுதான் கிடையாது. ஏன்னா ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் பேசின அந்த நாள்ல தான் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. சோ எல்லாருமே பாரத பிரதமருடைய அந்த ஒரு விஷயம் குறித்து தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நானும் அதை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருமே அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். சங்கிகள் எல்லாருமே அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். பட் பொன்மாணிக்கவேல் அவர்களுடைய இந்த பிரஸ் மீட் குறித்து நம்ம பெருசா பேசவே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் இந்து அறநிலைத்துறை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருப்பாரு. அதே நேரத்துல யூஸ்லெஸ் டிராவிடியன் மாடல் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசும் சேர்த்து கேள்விகள் கேட்டிருப்பாரு. அந்த பிரஸ் மீட்ல பொன்மாணிக்கவேல் அவர்கள் பேசின முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நாம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தமிழகத்துல 12,000 அர்ச்சகர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கூட அறநிலைத்துறையால் கொடுக்க முடியவில்லை. 22,600 ஏக்கர் காலி இடங்களுக்கு கடந்த 8 மாதத்தில் மட்டும் வாடகை பாக்கி 151 கோடி ரூபாய் வர வேண்டியது உள்ளது. பழமையான தொன்மையான 5,000 கோவில்களை புதுப்பிப்பதாக திருப்பணி செய்ததாக கூறிவிட்டு அதில் கமிஷன் அடிக்கிறார்கள். அதாவது கோவில்களை நாங்க புதுப்பிக்கிறோம், அதாவது இந்த பெயிண்ட் அடிக்கிறது, ஏதாச்சும் ஒயரிங் ஒர்க் இருந்தா அது பண்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து அவங்க கமிஷன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறமா திருப்பணி என்ற பெயரில் தொன்மையை அழித்து கொண்டு வருகிறார்கள். பழனியில் 16ஆம் நூற்றாண்டிற்கு முன்பான கல்வெட்டுகள் அழிந்து விட்டது. திருப்பணியை இந்து சமய அறநிலையத்துறை செய்ய எந்த தகுதியும் இல்லை. கோவில் புதுப்பிக்கும் பணியை மாநில ஆர்கியாலஜி துறை தான் செய்ய வேண்டும். அதாவது பழமையான கோயில்களை அவங்க ரெனோவேட் பண்றதுக்கு தமிழக அரசிற்கு, இந்த இந்து அறநிலையத்துறைக்கு தகுதியே கிடையாது. அவங்க இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இத மாதிரியான கோயில்களை புதுப்பிக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ரெனோவேட் பண்ணணும்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அறநிலையத்துறை அமைச்சர் உட்பட அனைவருக்கும் கோயில் வருமானங்கள் மூலம்தான் சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரின் 2 உதவியாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் சம்பளமாம். 2 உதவியாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் நம்மளுடைய கோவில் காசுல இருந்து போயிட்டு இருக்கு. என்ன சார் அநியாயம் இது? கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக அறநிலையத்துறையில் சர்வாதிகாரமாக செயல்படுறாங்க. இதையெல்லாம் சொன்னால் நான் விளம்பரத்திற்காக செயல்படுவதாக குற்றம் சாட்டுறாங்க. விளம்பரத்திற்கு நான் அடிமை கிடையாது. கரெக்ட். நம்முடைய பொன்மாணிக்கவேல் அவர்கள் இத மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசும்பொழுது இந்த டிராவிடியன்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இவர் வந்து ஃபேமுக்காக பண்றாரு, இவர் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இல்லையா, சோ வருமானத்துக்காக இவர் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பாஜக கூட சேர்ந்து திமுக இவருக்கு எதிராக இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவர் அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது கூட இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு.
இவர் ஃபேமுக்காகவோ இது மூலமா ஏதாச்சும் காசு வருன்றதுக்காகவோலாம் திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் அப்படி பண்ணவே இல்லை. இந்த பிரஸ் மீட்ல திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொல்லியிருப்பாரு, நான் ஒன்னும் ஃபேமுக்காக பண்ணல, வேணும்னா நீங்க என்னோட குரல் மட்டும் நீங்க கொண்டு போய் சேர்த்தா போதும், என்னோட முகத்தை கூட நீங்க காட்ட வேண்டாம், என்னோட மீசை கூட நீங்க காட்ட வேண்டாம், கழுத்துக்கு கீழே மட்டும் நீங்க காட்டினா கூட போதும், வெறும் குரலை மட்டும் நீங்க கொண்டு போய் சேர்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாவே திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. அடுத்ததா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னும் 15 வருடத்தில் 26,000 கோயில்களில் அர்ச்சகர்கள் இருக்க மாட்டார்கள், அர்ச்சகர்களை காப்பாற்ற சம்பளம் கொடுக்க வேண்டும், கோவில்களில் அனைத்தையும் செய்பவர்கள் அர்ச்சகர்கள், இவர்களை காப்பாற்றவில்லை என்றால் கோவில்கள் காலியாகவிடும், அர்ச்சகர்கள் இல்லை என்றால் கோவில் சொத்துக்கள் சூறையாடப்படும், எந்த வேலையும் செய்யாத அதிகாரிகளுக்கு 40,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பளமாம், ஆனால் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும் அர்ச்சகர்களுக்கு வெறும் 4,500 ரூபாய் தான் சம்பளம் என்கிறார்கள். இன்னும் 15 வருஷத்துல 26,000 கோயில்கள்ல அர்ச்சகர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. உண்மையாலே இதை நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா முகலாயர்கள் காலத்திலும் சரி, இந்த பிரிட்டிஷ்காரனுங்க வந்து ஆட்சி பண்ணும்போதும் சரி, அவனுங்க எந்த அளவு கொள்ளை அடிச்சானுங்க, எந்த அளவு திருடின்னு போனானுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் கோவில்கள், தமிழகத்துல இருக்கிற கோவில்கள் நிலைத்து நிற்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அர்ச்சகர்கள் தான். அரசர்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் கோவில்கள் அவ்வளோ விஷயங்களை கடந்தும், அவ்வளோ கொடூரமான சம்பவங்களை கடந்தும் இப்போ வரைக்கும் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அர்ச்சகர்கள் தான். இவங்களுக்கு சம்பளம் தரது ரொம்ப ரொம்ப கம்மியா தராங்க. ஒரு நாளைக்கு 60 ரூபாய் 200 ரூபாய் இது மாதிரியான சம்பளங்கள் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்ததுன்னா காலப்போக்கில் இந்த வேலைக்கெல்லாம் யார்ப்பா வருவா அப்படிங்கிற மாதிரி இந்த வேலைக்கு யாரும் வராம வேற வருமானம் வரக்கூடிய படிப்புகளை படிச்சுட்டு அவங்க அந்த வேலைக்கு போயிட்டாங்கன்னா கோயில்களை நிர்வகிக்கிறது கிடையாது, நிர்வகிக்கிறது இவங்க பொறுப்பு கிடையாது, கோயில் உள்ள இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு பெருசா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆகம விதிப்படி செயல்படுற கோயில்கள்ல நீங்க வேணா பாருங்க, இன்னும் 15 வருஷத்துல அர்ச்சகர்களை இருக்க மாட்டாங்க, கோவில் அழிஞ்சு போயிடும், அது மூலயமா பெரிய அளவுல சூறையாட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்முடைய பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொல்றாரு. உண்மையாலே எங்க அந்த டைம்ல கூட இந்த அளவு இருந்தது கிடையாது. இப்போ அர்ச்சகர்கள் இல்லைன்னா கோயில்கள் காலியாடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்கள நாம தடுக்க முடியும்? இது மாதிரி வருமானத்துல அடிச்சோம்னா கண்டிப்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும், அவங்க வீட்டுல தேவையான விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கு, பண்ண வேண்டியது இருக்கும், இதுக்கெல்லாம் காசு தேவை. காசே நம்ம கொடுக்கல, காசே நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணலன்னா, அதாவது சம்பளமா நம்ம கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற வேலை தேடிட்டு போகதான் செய்வாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? ஈஸியா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா? இதை தான் பிளான் பண்ணி இவங்க அர்ச்சகர்களை இந்த அளவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் மட்டும் கிடையாது, நிறைய ஹிந்து ஆக்டிவிஸ்டுகள் தொடர்ந்து பல வருஷமா சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்க, வசதி இல்லாத 1500 ஆண்டுகளுக்கு முன்பான 10,652 தொன்மையான கோவில்கள் அனைத்தும் கேட்பாரற்று உள்ளது. பொதுமக்களிடையே ஆன்மீகம் அதிகரித்தால் நாடு நன்றாக இருக்கும், இல்லை என்றால் சீரழிந்துவிடும். சைவ வைணவர்களின் ஒற்றுமை உடைந்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு மட்டும் அமெரிக்காவில் இருந்து 2662 சிலைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2012ஆம் ஆண்டு முன்பு ஏன் இந்த அளவு சிலைகள் மீட்க முடியவில்லை? அமெரிக்க காவல்துறையுடன் சிலைகளை மீட்க ஒத்துழைக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசுடன் பேசி மீதமுள்ள சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வெளிமாநிலங்களை சேர்ந்தோரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியில் அமர்த்தக்கூடாது. மிகவும் நேர்மையான அதிகாரிகளை பணியமர்த்த வேண்டிய துறையாக அறநிலையத்துறை உள்ளது. ஆர்வம் குறைவான அதிகாரிகளை உயர் பதவிகளில் பணியமர்த்தப்பட்டதால் 2020 இருந்து பல முக்கிய வேலைகளை நான் செய்யவில்லை. கடந்த மாதம் கோயில்களில் இருந்து ரூபாய் 28.49 கோடி எடுத்துள்ளனர். கடந்த மாசம், அதாவது டிசம்பர் மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் மட்டும் மீண்டும் அதே பொறுப்பில் அமர்த்தப்பட்டால் அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் தூக்கி உள்ளே வைத்து விடுவேன். அறநிலையத்துறை பற்றி பேசினால் நான் பாஜகவில் சேரப்போவதாகவும் பதவிகளை பெறப்போவதாகவும் சொல்கிறார்கள். நான் எந்த காலத்திலும் கட்சியில் சேர மாட்டேன். அப்படி சேர்ந்தால் என் சட்டை காலரை பிடித்து நீங்க கேள்வி கேட்கலாம் தாராளமாக அப்படிங்கிற மாதிரி ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப யாரு சிலை தடுப்பு பிரிவு ஐஜியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவர் ஐஜியா இருக்கும்பொழுது, அந்த பிரிவுடைய ஐஜியா இருக்கும்பொழுது அப்போலாம் தினமும் ஒரு செய்தி வந்துட்டே இருக்கும். ஆனா பாருங்க, இப்ப நாம இது மாதிரியான செய்திகள் பெருசா பாக்குறதே இல்லை. அங்கிருந்து நாங்க இந்த ஒரு சிலையை பிடிச்சோம், இவங்கிட்ட இருந்து நாங்க இந்த சிலையை பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை நம்மளால இப்ப பார்க்கவே முடியறது இல்லை. இதுல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய விழாக்களை கலந்துக்கிறாரு, இஸ்லாமியர்களுடைய விழாக்களை கலந்துக்கிறாரு. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் இருக்கணும், அதுல தப்பே கிடையாது. ஆனா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுற மாநாட்டிலும் கலந்துக்கிறாரு.
இது தப்பு தானே? இந்துக்களுடைய கோவில்களை மட்டும் இவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களையோ இல்லைன்னா கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களையோ இவங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. அதை பத்தி எல்லாம் பேசவே முடியாது. ஆனா இந்துக்களுடைய கோவில்களை இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அந்த கோயிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்துக்கள் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து மட்டும் சொல்றதே கிடையாது. கோயில் உண்டி காசு மட்டும் வேணும், கோயில் சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய காசு மட்டும் வேணும். ஆனா இந்துக்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்றது கிடையாது. முகலாயர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருப்பான். அதாவது நாம நம்மளுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுக்கு ஜிஸ்யா வரி அந்த முகலாயனுக்கு தரணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இந்த புண்ணிய யாத்திரையை பண்ண முடியும். அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் இப்ப இந்த இந்து அறநிலைத்துறையில வச்சிருக்காங்க. நாம நம்முடைய முன்னோர்கள் கட்டின கோவில்ல நாம போய் வழிபாடு பண்றதுக்கு கட்டண தரிசனம் சொல்லி நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. முகலாயனுக்கு அப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரனு தரிசன கட்டணம் சொல்லி அவனுங்க பெருசா வாங்கினதே கிடையாது. ஆனா பாருங்க, தமிழகத்துல நாம கோயில போய் வழிபாடு பண்றதுக்கு போய் நாம தரிசனம் பண்றதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதிகமா காசு கொடுத்தீங்கன்னா கிட்டுக்கா போய் பார்க்கலாம். நீங்க காசே தரல, உங்ககிட்ட காசு இல்லைன்னா நீங்க பெரிய லைன்ல நிக்கணும். அது தூரமா நின்றுதான் தரிசனம் பண்ணணும். இதுதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய நிலைமையே. நான் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏதோ நான் திமுகவை குறை சொல்றேன்னு நினைச்சு போறீங்க. திமுக மட்டும் நான் குறை சொல்லலைங்க, அதிமுகவும் சேர்த்துதான் சொல்றேன். இன்ஃபேக்ட் திமுகவை விட அதிமுக தான் ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப ஒஸ்டா அவங்க பிஹேவ் பண்ணாங்க. திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஐஜியா இருக்கும் பொழுது அதிமுக தானே ஆளுங்கட்சியா இருந்தது. அந்த டைம்ல ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு எந்த அளவு கொடைசல் கொடுத்தாங்க, எந்த அளவு அவரை வேலை பார்க்க விடாம தடுத்தாங்க அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம். இதை டயர்ஸ் வேணா மறக்கலாம், ஆனா ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசியிருப்பார் பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். அதெல்லாம் நான் மறக்கல, என்ன மாதிரியே நிறைய பேர் மறந்துருக்கவும் மாட்டாங்க. ஒரு நேர்மையான அதிகாரிக்கு எந்தெந்த முறையில எல்லாம் கொடைச்சல் கொடுக்க முடியும், எந்தெந்த முறையில எல்லாம் அவரை தடுக்க முடியும், எப்படி அவருடைய வேலையை செய்ய விடாம தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணமே இந்த அதிமுக தான். அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் எப்படி அழகழிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இவர் ஒரு டீம் ஒண்ணு கேட்டிருந்தாரு. இவர் கேட்கல, கோர்ட்டை இவருக்கு ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி கொடுங்க, டீம் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட சொல்லும் பொழுது எதை மாதிரியான ஒரு டீமை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத திரு பொன்மாணிக்கவேல் அவர்களே சொல்லியிருப்பாரு. செலவுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துக்குமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற எல்லா இடத்துக்குமே திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் அவருடைய சொந்த காசு போட்டு தான் போயிட்டு இருந்தாரு. இவ்வளவு விஷயங்கள் செஞ்சது யாரு? அதிமுக. அதிமுக ஆட்சி காலத்துல தான் இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. எப்பவுமே சொல்ற மாதிரிதான், திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான். பெருசா கொள்கைகள்ல வேறுபாடுகள் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ஐ பிலீவ் கர்மா. நான் கர்மாவை 100% நம்புறேன். கர்மா தன் கடமையை கண்டிப்பா செய்யும். யார் யாரெல்லாம் கோவில் சொத்துக்களை ஆட்டைய போட்டு கோவில் சொத்துக்களை சீரழிச்சாங்களோ கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க, நல்லா அனுபவிப்பாங்க. அதை நீங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.